திருக்குர்ஆன் தமிழாக்கம் அத்தியாயம் 2 அல் பகரா மாடு வசனங்கள் 251 முதல் 260 வரை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால். فهزموهم بإذن الله وقتل داود جالوت وآتاه الله الملك والحكمة وعلمه مما يشاء ولولا دفع الله الناس بعضهم ببعض لفسدت الأرض ولكن الله ذو فضل على العالمين. அவர்கள் ஜாலூத்தின் படைகளை அல்லாஹுவின் நாட்டப்படி தோற்கடித்தனர். தாலூத் படையில் இருந்த தாவூத் ஜாலூத்தை கொன்றார். அல்லாஹ் அவருக்கு ஆட்சி அதிகாரத்தையும் ஞானத்தையும் வழங்கி தான் நாடியதை அவருக்கு கற்றுக் கொடுத்தான். மனிதர்களில் சிலரை சிலர் மூலம் அல்லாஹு தடுக்காவிட்டால் இவ்வுலகம் சீரழிந்துவிடும். எனினும் அகிலத்தார் மீது அல்லாஹ் அருளுடையவன். تلك آيات الله نتلوها عليك بالحق وإنك لمن المرسلين. இவை அல்லாஹுவின் வசனங்களாகும். உண்மையை கொண்டுள்ள இவற்றை நபியே உமக்கு ஓதி காட்டுகிறோம். நீர் இறை தூதர்களில் உள்ளவர். تلك الرسل فضلنا بعضهم على بعض منهم من كلم الله ورفع بعضهم درجات وآتينا عيسى ابن مريم البينات وأيدناه بروح القدس ولو شاء الله ما اقتتل الذين من بعدهم من بعد ما جاءتهم البينات ولكن اختلفوا فمنهم من آمن ومنهم من كفر ولو شاء الله ما اقتتلوا ولكن الله يفعل ما يريد. அந்த தூதர்களில் சிலரை விட வேறு சிலரை மேன்மைப்படுத்தியுள்ளோம். அவர்களில் சிலருடன் அல்லாஹ் நேரடியாக பேசியுள்ளான். அவர்களில் சிலருக்கு பதவிகளை உயர்த்தியுள்ளான். மரியமின் மகன் ஈசாவுக்கு தெளிவான சான்றுகளை கொடுத்தோம். அவரை ஜிப்ரீல் என்னும் ரூஹுல் குதூஸ் மூலம் பலப்படுத்தினோம். அல்லாஹ் நாடியிருந்தால் அவர்களுக்கு பின் வந்தவர்கள் தம்மிடம் தெளிவான சான்றுகள் வந்த பிறகும் சண்டையிட்டிருக்க மாட்டார்கள். எனினும் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டனர். அவர்களில் சிலர் இறைநம்பிக்கை கொண்டனர். அவர்களில் சிலர் மறுத்தனர். அல்லாஹ் நாடியிருந்தால் அவர்கள் சண்டையிட்டிருக்க மாட்டார்கள். எனினும் அல்லாஹ் தான் நாடியதை செய்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ أنفقوا مما رزقناكم من قبل أن يأتي يوم لا بيع فيه ولا خلة ولا شفاعة والكافرون هم الظالمون. இறை நம்பிக்கை கொண்டோரே, எவ்வித கொடுக்கல் வாங்கலும் நட்பும் பரிந்துரையும் இல்லாத ஒரு நாள் வருவதற்கு முன்பாக உங்களுக்கு நாம் அளித்தவற்றிலிருந்து செலவிடுங்கள். இறை மறுப்பாளர்களே அநியாயக்காரர்கள். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅخذஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்த் من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. அல்லாஹ் அவனை தவிர எந்த கடவுளும் இல்லை. அவன் என்றென்றும் உயிரோடு இருப்பவன், எப்போதும் நிலைத்திருப்பவன். அவனுக்கு சிறு உறக்கமோ பெருந்தூக்கமோ ஏற்படாது. வானங்களில் இருப்பவையும் பூமியில் இருப்பவையும் அவனுக்கே உரியவை. அவனுடைய அனுமதியின்றி அவனிடம் பரிந்துரை செய்பவர் யார்?
அவன் அவர்களுக்கு முன்னுள்ளவற்றையும் அவர்களுக்கு பின்னுள்ளவற்றையும் அறிகிறான். அவனுக்கு தெரிந்தவற்றிலிருந்து அவன் நாடியதை தவிர எந்த ஒன்றையும் அவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. அவனது குர்ஸ் என்னும் இருக்கையானது வானங்கள் பூமியை விட விசாலமானது. அவ்விரண்டையும் பாதுகாப்பது அவனுக்கு சிரமமல்ல. அவன் உயர்ந்தவன், மகத்தானவன். لا إكراه في الدين قد تبين الرشد من الغي فمن يكفر بالطاغوت ويؤمن بالله فقد استمسك بالعروة الوثقى لا انفصام لها والله سميع عليم. இம்மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் இல்லை. ஏனெனில் வழிகேட்டிலிருந்து நேர்வழி தெளிவாகிவிட்டது. ஷைத்தான்களை மறுத்து அல்லாஹுவை நம்புபவர் அருந்து போகாத உறுதியான கயிற்றை பற்றி பிடித்து கொண்டார். அல்லாஹ் செவியேற்பவன், நன்கறிந்தவன். الله ولي الذين آمنوا يخرجهم من الظلمات إلى النور والذين كفروا أولياؤهم الطاغوت يخرجونهم من النور إلى الظلمات أولئك أصحاب النار هم فيها خالدون. இறை நம்பிக்கை கொண்டோருக்கு அல்லாஹ் பாதுகாவலன். அவர்களை இருள்களிலிருந்து ஒளியின் பக்கம் அவன் கொண்டு செல்கிறான். ஆனால் இறை மறுப்பாளர்களுக்கோ ஷைத்தான்களே பாதுகாவலர்கள். அவர்கள் அந்த இறை மறுப்பாளர்களை ஒளியிலிருந்து இருள்களின் பக்கம் கொண்டு செல்கின்றனர். அவர்களே நரகவாசிகள். அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். ألم تر إلى الذي حاج إبراهيم في ربه أن آتاه الله الملك إذ قال إبراهيم ربي الذي يحيي ويميت قال أنا أحيي وأميت قال إبراهيم فإن الله يأتي بالشمس من المشرق فأت بها من المغرب فبهت الذي كفر والله لا يهدي القوم الظالمين. அல்லாஹ் தனக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்கியதன் காரணமாக இப்ராஹீமிடம் அவரது இறைவனை பற்றி தர்க்கம் செய்தவனை நபியே, நீர் அறியவில்லையா? எனது இறைவனே உயிர்ப்பிக்கிறான், மரணிக்கவும் வைக்கிறான் என்று இப்ராஹிம் கூறியபோது, நானும் உயிர் கொடுக்கிறேன், மரணிக்கவும் வைக்கிறேன் என்று அவன் கூறினான். அதற்கு இப்ராஹிம், அவ்வாறாயின் அல்லாஹ் சூரியனை கிழக்கிலிருந்து உதிக்கச் செய்கிறான், நீ அதை மேற்கிலிருந்து உதிக்கச் செய் என்று கூறினார். அப்போது அந்த இறை மறுப்பாளன் வாயடைத்து போனான். அநியாயக்கார கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். أو كالذي مر على قرية وهي خاوية على عروشها قال أنى يحيي هذه الله بعد موتها فأماته الله 100 عام ثم بعثه قال كم لبثت قال لبثت يوما أو بعض يوم قال بل لبثت 100 عام فانظر إلى طعامك وشرابك لم يتسنه وانظر إلى حمارك ولنجعلك آية للناس وانظر إلى العظام كيف ننشزها ثم نكسوها لحما فلما تبين له قال أعلم أن الله على كل شيء قدير. அல்லது அடியோடு வீழ்ந்து கிடந்த ஒரு கிராமத்தை கடந்து சென்றவரை நீர் அறியவில்லையா? இந்த ஊர் அழிந்த பின்னர் அதை அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிப்பான் என்று கேட்டார். எனவே அவரை 100 ஆண்டுகள் அல்லாஹ் மரணிக்கச் செய்து பிறகு அவரை உயிர்ப்பித்தான். எவ்வளவு காலம் தங்கியிருந்தீர் என்று கேட்டான். அதற்கு அவர், ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் சிறிது நேரம் தங்கியிருந்தேன் என்று கூறினார். இல்லை, நீர் 100 ஆண்டுகள் தங்கியிருந்தீர். உமது உணவையும் பானத்தையும் கவனிப்பீராக, அது கெட்டுப்போகவில்லை. உமது கழுதையை கவனிப்பீராக, எலும்புகளை எப்படி நாம் ஒன்று சேர்த்து பிறகு அதற்கு மாமிசத்தை அணிவிக்கிறோம் என்பதை கவனிப்பீராக. மனிதர்களுக்கு உம்மை ஒரு சான்றாக நாம் ஆக்குவதற்காக இவ்வாறு செய்தோம் என்று அவன் கூறினான்.
அவருக்கு தெளிவான போது ஒவ்வொரு பொருளின் மீதும் அல்லாஹ் ஆற்றலுடையவன் என்பதை அறிகிறேன் என்று கூறினார். وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ أَرِنِي كَيْفَ تُحْيِي الْمَوْتَى قَالَ أَوَلَمْ تُؤْمِنْ قَالَ بَلَى وَلَكِنْ لِيَطْمَئِنَّ قَلْبِي قال فخذ أربعة من الطير فصرهن إليك ثم اجعل على كل جبل منهن جزءا ثم ادعهن يأتينك سعيا واعلم أن الله عزيز حكيم. என் இறைவனே, இறந்தவர்களை எவ்வாறு நீ உயிர்ப்பிக்கிறாய் என்பதை எனக்கு காண்பிப்பாயாக என்று இப்ராஹிம் கூறியபோது, நீர் நம்பவில்லையா என்று அவன் கேட்டான். அவ்வாறில்லை, எனினும் என் உள்ளம் நிம்மதி பெறுவதற்காகத்தான் என்று அவர் கூறினார். 4 பறவைகளை எடுத்து அவற்றை உம்மிடம் வருமாறு பழக்கிக் கொள்வீராக. பிறகு அவற்றை துண்டு துண்டாக்கி ஒவ்வொரு மலையிலும் அவற்றிலிருந்து ஒரு பகுதியை வைப்பீராக. பிறகு அவற்றை அழைப்பீராக. அவை உம்மிடம் வேகமாக வந்து சேரும். அல்லாஹ் மிகைத்தவன், நுண்ணறிவாளன் என்பதை அறிந்து கொள்வீராக என்று இறைவன் கூறினான். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக. இக்காணொளிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தோடு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.